பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அன்புக்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் மிக இலகுவான மார்க்கமாக இருக்கிறது. மனித உணர்வுகளை மதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. மனிதர்களுடைய நிலைமைகளை புரிந்து மனிதர்களோடு அணுகக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. மனிதர்களால் பின்பற்ற முடியுமான ஒரு மார்க்கமாக, எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒரு மார்க்கமாக அல்லாஹு தாலா ரப்புல் இஸ்ஸத் உயர்ந்த கண்ணியமான இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால்தான் இந்த இஸ்லாமிய வாழ்க்கையை உலகத்தில் வாழ்ந்து காட்டுவதற்காக வேண்டி வெறும் வார்த்தைகளால் இஸ்லாத்தை அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த இஸ்லாத்தை மனிதர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மனித சக்தியால் இஸ்லாத்தை பின்பற்றலாம், இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம், செயல்படுத்தலாம் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா மனித இனத்தில் இருந்த ஒருவரைத்தான் இறுதியாக உலகத்துக்கு நபியாக, ரசூலாக அல்லாஹ் தெரிவு செய்தான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு இறுதியாக வந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் இந்த உலகத்துக்கு அருளப்பட்ட பல லட்சக்கணக்கான நபிமார்களும் மனித இனத்தில் இருந்துதான் நபிமார்களாக தெரிவு செய்யப்பட்டார்கள். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். நபியே, நீங்கள் மக்களை பார்த்து சொல்லுங்கள், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன், மனித உணர்வுகளோடு படைக்கப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏற்படுகின்ற பசி எனக்கு ஏற்படுகிறது, உங்களுக்கு ஏற்படுகின்ற கவலை எனக்கு ஏற்படுகிறது, உங்களுக்கு ஏற்படுகின்ற துக்கம் எனக்கு ஏற்படுகிறது, உங்களுக்கு ஏற்படுகின்ற ஆனந்தம் எனக்கு ஏற்படுகிறது, உங்களுக்கு ஏற்படுகின்ற ஆசைகளும் உணர்வுகளும் எனக்கும் ஏற்படுகிறது. நானும் ஒரு மனிதன். என்ன வித்தியாசம்? யூஹா இலைய, எனக்கு அல்லாஹுடைய கட்டளை, வஹி, இறை வசனம், இறைவனுடைய கட்டளை, இறை வார்த்தை எனக்கு எடுத்து சொல்லப்படுகிறது, அறிவித்து தரப்படுகிறது. அதுதான் வித்தியாசம். கண்ணியமானவர்கள், இது ஒரு இலகுவான மார்க்கம், மனித உணர்வுகளை மதிக்கக்கூடிய மார்க்கம். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் எந்த வணக்கத்திலும் சிரமம் கிடையாது. நாம் சிரமமாக கருதலாம், ஆனால் சிரமம் கிடையாது. அது நோன்பாக இருக்கலாம், ஒரு நாளைக்கு நாங்கள் தொழ வேண்டிய 5 நேர தொழுகைகளாக இருக்கலாம். இந்த தொழுகை அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் 50 நேரங்களாக கடமையாக்கினான். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஆலோசனையின் பிரகாரம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று 50ஐ 5ஆக மாற்றிவிட்டு வந்தார்கள். எனவே தொழுவதாக இருக்கலாம், ஜக்காத் கொடுப்பதாக இருக்கலாம். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அனைத்தையும் ஜக்காத் கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. சம்பாதிக்கக்கூடியதில் நீங்களும் அனுபவிக்க வேண்டும். அதில் மிக குறைந்த ஒரு பகுதி, 100க்கு 2.5 வீதம், மிக குறைந்த ஒரு பகுதியைத்தான் ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். அதே போன்றுதான் நோன்பு என்பதும். முடியுமானவர்கள் நோன்பை பிடிக்க வேண்டும், முடியாதவர்கள் அந்த நோன்புடைய காலத்தில், ரமதானுடைய காலத்தில் அந்த நோன்பை விட்டு வேறொரு நாட்களில் அதை கலா செய்ய வேண்டும். அதற்கு முடியாதவர்கள் ஒவ்வொரு நோன்புகளுக்காகவும் 600 கிராம் அரிசியை ஏழைகளுக்கு உணவாக கொடுக்க வேண்டும். இவ்வாறு அல்லாஹு தஆலா பல சலுகைகளை ரமதானுடைய மாதத்திலே மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார், முஸ்லீம்களுக்கு வைத்திருக்கிறார். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் இலகுவான மார்க்கமாக, யாரையும் சிரமப்படுத்தக்கூடாது என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 2 விடயங்கள் முன்வைக்கப்பட்டால் அந்த 2 விடயங்களில் எது இலகுவான விடயமோ அந்த விடயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்வார்கள். மனிதர்களுக்கு சிரமம் ஏற்பட்டுவிடும், கஷ்டம் ஏற்பட்டுவிடும், சிரமமாக மக்கள் கருதுவார்கள் என்ற காரணத்தினால் இரவு நேர தொழுகையை கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்தில் 1-2 நாட்கள் தான் இமாம் ஜமாஅத்தாக சேர்ந்து கூட்டாக தொழுதார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டாக அந்த தராவீஹ் தொழுகையை தொழவில்லை. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன காரணம் இந்த தராவீஹ் தொழுகையை நீங்கள் கூட்டாக தொழுவதற்கு வரவில்லை? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் பயப்படுகிறேன், நான் கூட்டாக இந்த தராவீஹ் தொழுகையை நான் தொழ ஆரம்பித்து விட்டால் பிற்காலத்தில் அல்லாஹு தஆலா நீங்கள் 5 நேரங்கள் கட்டாயம் தொழ வேண்டும் என்பதை போன்று ரமதானுடைய மாதத்திலே இரவு நேரத்தில் இஷா தொழுகைக்கு பின்னால் தராவி தொழுகையையும் நீங்கள் கட்டாயம் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் உங்கள் மீது கட்டாயப்படுத்தி விடுவான். அது உங்களுக்கு சிரமமாக, பாரமாக மாறிவிடும். அதன் காரணத்தினால் நான் இமாம் ஜமாத்தாக தொழ வரவில்லை என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு அது சிரமமாக, தராவி தொழுகை கட்டாயப்படுத்தப்பட்டதாக ஆக்கப்பட்டால் இந்த உம்மத்துக்கு அது சிரமமாக, கஷ்டமாக, கடினமாக மாறிவிடும் என்ற காரணத்தினால் இமாம் ஜமாஅத்தாக கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவி தொழுகையை தொழவில்லை. கண்ணியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம். எந்த காலத்திலும் நாங்கள் மற்றவர்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடாது. எங்களுடைய பேச்சு, எங்களுடைய செயல், எங்களுடைய நடைமுறைகள், எங்களுடைய அசைவுகள் மற்றவர்களுக்கு சிரமமாக, பாரமாக ஆகிவிடக்கூடாது. குறிப்பாக ரமதானுடைய மாதத்திலே
அல்லாஹு தாலா அடியார்கள் மீது இறக்கப்பட்டு பல சலுகைகளை வைத்திருக்கின்றான். மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்களுக்கு வலி ஏற்படுகிறது, வருத்தம் ஏற்படுகிறது, மன ரீதியான தாக்கம் ஏற்படுகிறது. அல்லாஹு தாலா அவர்கள் தொலையும் தேவையில்லை, பரலான நோன்புகளை கூட அவர்கள் பிடிக்காமல் நோன்புடைய காலம் முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் சுத்தமாகினதுக்கு பின்னால் பிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஏன் அவர்கள் சிரமப்படக்கூடாது? அப்படியாக இருக்கும்போது நாங்கள் குடும்பத்திலே வாழ்கின்ற போது குடும்ப தலைவர்களாக நாங்கள் இருப்போம். எங்களுடைய மனைவிமார்களை குறிப்பாக நாங்கள் ரமதானுடைய காலத்தில் மிகவும் சிரமப்படுத்தக்கூடாது. ரமதானுடைய காலம் அது புனிதமான காலம், வெறுமனே சாப்பிட்டு கழிக்கக்கூடிய காலம் அல்ல. ஹலாலை சாப்பிடுவதாக இருந்தாலும் அதை நாங்கள் முறையாக செய்து கொள்ள வேண்டும். உணவு சமைப்பதற்கென்ற நேரம் இருக்கிறது. எல்லா நேரங்களிலும் எங்களுடைய மனைவிமார்களை சமையல் அறையிலே உணவு சமைக்கக்கூடியவர்களாக குறிப்பாக ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் ஆக்கிவிடக்கூடாது. நோன்பு பிடிக்கக்கூடிய நேரத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சஹருடைய நேரம், இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நேரம், அல்லாஹு தஆலா கடைசி வானத்துக்கு இறங்கி எங்களுடைய பாவ மன்னிப்பை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நேரம், எங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் எல்லாம் எங்களுடைய மனைவிமார்களை முழுமையாக சஹருடைய அந்த ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்படும் வரைக்கும் அவர்களை சமையலறையில் வைத்து அவர்களின் மூலம் நாங்கள் வேலை வாங்கக்கூடாது. அவர்களும் துஆ செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், தஹஜ்ஜுத் தொழ வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், ஸலவாத்து சொல்ல வேண்டும். நாம் என்னென்ன நல்ல அமல்களை செய்ய வேண்டும் இந்த மாதத்தில் என்று ஆசைப்படுகின்றோமோ அதே ஆசை எங்களுடைய மனைவிமார்களுக்கு இருக்கும், எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும். சமையல் அறைக்கென்று அவர்களை சொந்தமாக நாங்கள் ஆக்கிவிடக்கூடாது. அதுக்கென்று ஒரு நேரத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அந்த நேரத்திலே தாய்மார்கள் அந்த விடயங்களில் ஈடுபடுவார்கள். அதுக்கு பின்னால் துஆவில் ஈடுபடுவார்கள், தொழுகையில் ஈடுபடுவார்கள், திக்ர் ஸலவாத்துக்களில், தஸ்பீஹ்களில், குர்ஆன் திலாவத்துக்களில் ஈடுபட வேண்டும். அதே போன்று இஃப்தாருடைய நேரம் சுப்ஹானல்லாஹ், ஒரு நோன்பாளி நோன்பு பிடித்து அவர் நோன்பாளிக்கு 2 விதமான சந்தோஷங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதில் முதலாவது சந்தோஷம் உலகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய சந்தோஷம். தாகத்தோடு இருப்பார்கள், பசியோடு இருப்பார்கள், வலிகளோடு வருத்தங்களோடு இருப்பார்கள். எப்போது அதான் சொல்லும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. ஒரு நோன்பாளியுடைய துவாவை அல்லாஹ் நேரடியாக அங்கீகரிக்கிறான். குறிப்பாக இஃப்தாருடைய நேரத்திலே துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பெண்களை அந்த நேரத்திலும் நாங்கள் சமையல் அறைகளில் அவர்களை இஃப்தாருடைய ஏற்பாடுகளை மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக, உண்மையில் அந்த பெண்களுக்கு இஃப்தாருடைய நேரத்தில் அல்லது சஹருடைய நேரத்தில் பிள்ளைகளுக்கு, கணவன்மார்களுக்கு, உறவினர்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து அவர்கள் செய்கிறார். அப்படி அவர்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க கொடுத்த நன்மை, ஒரு நோன்பாளியை நோன்பு பிடிக்க கொடுத்த நன்மை அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கு வழங்குவான். ஆனால் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதே போன்று அவர்கள் ஏனைய அமல்களில் ஈடுபடுவதற்கும் அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் வழங்க வேண்டும். ஏனைய நல்ல காரியங்களில் துஆ பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்களை வழங்க வேண்டும். அதே போன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களே, முதலாளிமார்களே, வர்த்தகர்களே, உங்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ரமதானுடைய காலத்தில் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து அவர்களுடைய சுமைகளை நீங்கள் குறைக்க வேண்டும். அவருடைய சுமைகளை நீங்கள் குறைக்க வேண்டும். அவர்கள் நேர காலத்தோடு வீடு செல்வதற்கான அனுமதியை கொடுக்க வேண்டும். அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தால் அவர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய பிள்ளைகளோடு மனைவிமார்களோடு அமர்ந்து சந்தோஷமாக துஆ செய்து அந்த நோன்பை அவர்கள் திறப்பதற்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுங்கள். நேர காலத்தோடு வீடு செல்வதற்கான அவகாசத்தை கொடுங்கள். பாரங்களை கொடுத்து அவர்களை சிரமப்படுத்தி விடாதீர்கள். பஸ்களிலும் பாதை ஓரங்களிலும் அதே போன்று கடை தெருவுகளிலும் நோன்பு திறக்கக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கிவிடாமல் நேர காலத்தோடு வீட்டுக்கு சென்று அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் உணவு பண்டங்களை கொண்டு சென்று மனைவிமார்களோடு இருந்து சந்தோஷமாக நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நேர காலத்தோடு அவர்களுடைய வேலையை வாங்கிவிட்டு அவர்களை அனுப்பிவிடுங்கள். அல்லாஹு தாலா ஒரு நோன்பாளி முழுமையாக நோன்பு நோற்று என்னென்ன நன்மைகளை அவர் அடைந்து கொள்வார், அந்த நன்மைகளை முதலாளிமார்களாகிய, தொழிலதிபர்களாகிய, வர்த்தகர்களாகிய, தலைவர்களாகிய உங்களுக்கு அல்லாஹு தாலா தருவான். எனவே மனைவிமார்களையும் இந்த மாதத்தில் நீங்கள் சிரமப்படுத்தக்கூடாது. அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய உங்களுடைய பணியாட்களையும் அளவுக்கு அதிகமாக நீங்கள் சிரமப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த மாதத்தில் அடியார்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற போது, அடியார்களுக்கு சலுகைகளை கொடுக்குகின்ற போது, அடியார்களுடைய சிரமங்களை அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் குறைக்குகின்ற போது, மனிதர்களாகிய நாம் மனிதர்களுடைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இடர்களையும் பாரங்களையும் நாங்கள் குறைக்குகின்ற போது அல்லாஹு தஆலா எங்களுக்கு அவருடைய ரஹ்மத்தை சொரிந்து எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹு தஆலா போதுமானவனாக இருக்கின்றான். வல்லநாயன் அல்லாஹு தஆலா இந்த அடிப்படையிலே மற்றவர்களுடைய உணர்வுகளை மதித்து செயல்படக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.